ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஓஓ எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். கேள்வி 1. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் எந்த உறுப்பினரையும் பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் எந்த உறுப்பினரையும் பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர். ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் சி, குடியரசுத் தலைவர். கேள்வி 2. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் எத்தனை வருடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2க்கான பதில் ஆப்ஷன் ஏ, 5 ஆண்டுகள் தான் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்களுடைய பதவிக்காலம். 2க்கான பதில் ஆப்ஷன் ஏ. கேள்வி 3. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமைச் செயலகம் உள்ள இடம் எது? தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமைச் செயலகம் உள்ள இடம் புதுடெல்லி. 3க்கான பதில் ஆப்ஷன் சி, புதுடெல்லி. கேள்வி 4. விசாரணை முடிந்த பின்னர் மனித உரிமை ஆணையம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிக்கை அனுப்பும் காலம் எத்தனை நாளுக்குள்ள அறிக்கை அனுப்பணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 4க்கான பதில் ஆப்ஷன் டி, 1 மாதத்துக்குள்ளே நம்ம அறிக்கையை அனுப்பிடணும். 4க்கான பதில் ஆப்ஷன் டி, 1 மாதம். கேள்வி 5. மாநில மனித உரிமை ஆணையம் தனது அறிக்கையை சமர்ப்பிப்பது யார்கிட்ட சமர்ப்பிக்கணும்? மாநில மனித உரிமை ஆணையம் தன்னுடைய அறிக்கையை யார்கிட்ட சமர்ப்பிக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 5க்கான பதில் ஆப்ஷன் பி, மாநில அரசுக்கிட்ட தான் சமர்ப்பிக்கணும். கேள்வி 6. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் டேஷ் வயதை அடையும் வரை பதவியில் இருப்பார். எத்தனை வயசு வரைக்கும் அவர் பதவியில் இருப்பார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 6க்கான பதில் ஆப்ஷன் டி, 70 வயசு வரைக்கும் அவரை பதவியில் இருப்பார். 7. தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்கிறது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பவர் 7க்கான பதில் ஆப்ஷன் சி, குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. சி தான் கரெக்டு. கேள்வி 8. தேர்தல்களில் வாக்களிக்க தகுதியான வயசு என்ன? தேர்தல்களில் வாக்களிக்கிறதுக்கு தகுதியான வயசு எந்த வயசு இருந்தால் எலெக்ஷனில் நம்ம ஓட்டு போடலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 8க்கான பதில் ஆப்ஷன் டி, 18 வயசு இருந்தாலே நம்ம ஓட்டு போடுற உரிமை நமக்கு உண்டு. கேள்வி 9. இந்தியாவின் மிக உயர்ந்த நீதித்துறை அங்கம் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது 9க்கான பதில் இந்தியா லெவலில் பார்க்கும் பொழுது உச்ச நீதிமன்றம். ஏ தான் கரெக்டு, டெல்லியில் இருக்கிற உச்ச நீதிமன்றம். கேள்வி 10. மாநில நிர்வாகத்தின் தலைவர் யார்? மாநில நிர்வாகத்தினுடைய தலைவர் 10க்கான பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. மாநில நிர்வாகத்துடைய தலைவர் ஆளுநர். 10க்கான பதில் ஆப்ஷன் பி, ஆளுநர். கேள்வி 11. மையப்பட்டியலில் உள்ள துறைகள் எத்தனை? மையப்பட்டியலில் இருக்கிற துறைகள் 11க்கான பதில் ஆப்ஷன் டி, 97 துறைகள். கேள்வி 12. அடிப்படை உரிமைகள் மக்கள் இவ்வாறு வாழ உதவி செய்கின்றன. அடிப்படை உரிமைகள் மக்கள் இவ்வாறு எந்த மாதிரி வாழ உதவி செய்யுது அப்படின்னா சுதந்திரத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ உதவி செய்யுது. அப்போ 12க்கான பதில் ஆப்ஷன் ஏ, சுதந்திரத்துடனும் மகிழ்ச்சியுடனும். இதோட இன்னைக்கான ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸு ஜிகே முடியுது.